நடக்கவே முடியாத இருந்தவங்கள 6 மாசத்துல ஏந்தி நடக்க வச்சது. 13 வருஷம் ஆகுது. இந்த கஷ்டத்துலயும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இருக்காங்க. ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பார்த்திருப்பீங்க. அந்த அங்காளம்மன் கோவிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற சன்னதி தான் உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல உள்ள இந்த அங்காளம்மன் கோவில் காட்டு நெமலி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு சுத்திலும் ஒரு ஏரிக்கரைக்கு நடுவுல அமைதியான சூழ்நிலையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலோடைய சுத்தி இருக்கிற காட்சியே ரொம்ப ரம்யமாவும் அழகாவும் இருக்கு. நீங்க டேல பாக்குறத விட நைட்ல பாக்குறது ஒரு மின்னொளியில ஜொலிக்கிறாங்க அம்பாள். நம்ம கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க குழந்தை வரம் உடனே கிடைக்குதுன்னும், குழந்தை வரம் கிடைச்ச அந்த பெண்மணிக்கு வளைகாப்பும் செய்யும் முன்பு இங்க இந்த அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்சு நம்ம அந்த பெண்களுக்கு என்னென்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்வோமோ அதை அனைத்தும் இந்த அம்பாளுக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண்மணிக்கு வளைகாப்பும் சடங்கு சம்பிரதாயங்களும் நடைபெறுவதாகவும் இந்த கோவில்ல உள்ள பூசாரிகள் சொல்றாங்க. வாங்க அவங்க கிட்டே போய் கேட்கலாம். இன்னைக்கு இந்த கோவில்ல தான் நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணை குந்தூர்பேட்டை வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், ஸ்ரீ ஸ்ரீ காட்நெமிலி அங்காள பரமேஸ்வரி ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு வெற்காளி அம்மன். இந்த குழந்தை இல்லா பேர்களுக்கெல்லாம் வளைகாப்பு போச்சு. இந்த அம்மனுக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக அருள் பாலித்து இந்த அம்மன் அருளால எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதத்தோட அந்த அம்மா எங்களுக்கு அருள் பாலித்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது சிவன் ராத்திரிக்கு காப்பு கட்டி 9 நாள் திருவிழா, கரகாட்டம், பாட்டு கச்சேரி, எல்லா ஊர் பொதுமக்கள், காட்டுநெமலி, பள்ளிந்தாங்கள் எல்லாம் இணைந்து பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செய்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியும் 9 நாள், 8ஆம் நாள் முடிஞ்சு 9ஆம் நாள் திருவிழா. மயான கொள்ளை 1000 பேர், 5000 பேர், 10 எவ்வளவு பேர் வந்தாலும் அறுசுவை அன்னதானங்கள் சுவையாக இந்த அம்மனுக்கு அனைத்து மக்களும் பேர் வாங்கி இந்த அம்மனால புகழ் பெற்று லட்சக்கணக்கான மக்கள் இந்த அம்மாவை திருவிழாவை மலையனூருக்கு அடுத்ததா இந்த காட்டு விழா முடிச்சு அது மறுநாள் மஞ்சள் நீரிட்டு விழா அன்னைக்கு அகலிகள் எல்லாமே இந்த மஞ்சள் நீர் தாலாட்டு அன்னைக்கு சிறு சிறப்புமா முடிஞ்சு நைட்டுக்கு அன்னதானம் எல்லாமே நடக்கும். இந்த அம்மனால எல்லாத்துக்கும் புகழ் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த அம்மாவுக்கு பேரும் புகழுமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல, அது விழுப்புரம் மாவட்டம் மலையனூர், இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் காட்டுநெமிலி, ரெண்டும் ஒன்னா இணைஞ்ச மாதிரி இருக்கு. பேரும் புகழும் ரெண்டு அம்மாவுக்கு. இந்த கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, மங்களம்பேட்டை, கடலூர், திண்டிவனம், தொழுதூர், கடலூர் எல்லா மாவட்டத்திலயும் இருந்து வளைகாப்பு வைக்குதுங்க. அதுவும் 10 வருஷம், 8 வருஷம், 7 வருஷம் குழந்தை இல்லாத மக்கள்லாம் வளைகாப்பு வச்சுட்டு போகுதுங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கும் மகிழ்ச்சியா போன் பண்றாங்க. எப்பா நான் 4 மாசம், நான் 3 மாசம், நான் 2 மாசம் அப்படின்னு நல்ல பேர் வாங்குது இந்த அம்மா. அதே மாதிரி ஒரு வளைகாப்புக்கு மங்களம்பேட்டில இருந்து நாகேஸ்வரன் வாசிக்கிறார் குமார்னு ஒருத்தர் அவரும் என்ன பண்றாரு, நாங்க ஒரு நாளைக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவரு இந்த வருஷம் கண்டிப்பா வருவார். நாங்க ஆடி பூரம்னு ஒண்ணு வைப்போம். அதுக்கு சீரம் சிறப்புமா அன்னைக்கு ஒரு 40 பேர் 50, ஆமா ஆடிப்புறம் அம்மனுக்கு வளைகாப்பு வைப்போம். இந்த வருஷம் குமார் நாங்க ஆமாம்பா ஆமா 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 நாங்க அம்மனுக்கு வளையல் மாட்டி அம்மனுக்கு வளையல் சாத்தி திரும்ப மக்களுக்கு போட்டோம்னா அது எங்களுக்கு நல்லபடியா இருந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் போன் பண்ணுதுங்க. நாங்க செவுத்துல ஒரு நம்பர் வச்சிருப்போம். நாங்களே இல்லைன்னா கூட அவங்க வச்சுட்டு போய் என்னைக்கு இது வளைகாப்பு நாங்க வர்றோம் அப்படின்னு கேட்பாங்க. நாங்க தேதி சொன்னோம்னா அதே மாதிரி வந்துருவாங்க. எல்லாரும் நல்லபடியா அதுக்கு எல்லாமே நல்லபடியா இந்த உளுந்தூர்பேட்டையில பேர்பட்ட கோயில் இருக்கா, இந்த காட்டுநெமலி ஏரிக்கரையில அங்காள பரமேஸ்வரி வெற்காளி அம்மன்னா அப்படி ஒரு கோயில் இருக்கான்னு உலகமே பேர் புகழும் தாங்கிட்டு. இப்ப இவங்க அந்த கோவில்ல வேண்டுதல் நிறைவேறிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவு பண்ண வந்திருக்காங்க. அவங்க அங்க பிரதேசனம் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம்.
அது இன்னைக்கு 4 நாளா தொடர்ந்து வருது. இது 13 வருஷத்து வேண்டுதல் இது. எனக்கு ஒரே வருஷத்துல இது நிறைவேறிடுச்சு. ஆனா எங்க வீட்டுக்காரர் நடக்க முடியாத இருந்தாரு. 6 மாசம் வரைக்கும் நகரவே இல்ல. அதுக்கு வேண்டினது அடிபட்டு 2 காலுமே பிளேட் வச்சிருக்கு. நடக்கவே முடியாதுன்னத இந்த அம்மாட்ட வந்தா நான் அழுதுட்டு போனேன். பிளேட் வச்சதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு போனேன். ஒரு 27 நாள்ல கொஞ்சம் குணமாகற மாதிரி இருந்தது. எனக்கு நம்பிக்கையும் கொடுத்தாங்க. எஞ்சே நடக்க முடியாதுன்னு சொந்த பந்தம்லாம் என்ன கேலி பண்ற அளவுக்கு இருந்தது. அதுலயும் நான் நல்லா ஆகி எனக்கு உடந்தையா இருந்தாங்க கூட. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது. எனக்கு யாரும் இல்ல. எங்க அம்மா தான் உடனே நான் வரேன். 13 வருஷமும் வரேன். இந்த திருநாவுக்கு நான் வந்துட்டு தான் இருக்கேன். அது இதே ஊர் தான் நான். வேற எந்த ஊரும் இல்ல. இந்த ஊர் தான் அது. எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இங்க வந்துருவேன். எந்த நாள்னு பார்க்க மாட்டேன். எப்பயுமே அம்மாசியா இருந்தாலும் சரி, அக்கிஞ்செட்டி இருந்தாலும் சரி வந்துருவேன். இந்த வருஷம் வருஷம் அந்த வேண்டுதல நான் இங்க கட்டின்னு வந்த ஊர் இது. நான் இங்கதான் இருக்கு. ஆனா இந்த அம்மாவை தாண்டி தான் வேற எங்க வேணாலும் போவேன். ஆனா என் குறைய தீர்க்கறது இவங்க தான். இந்த அங்காள பரமேஸ்வரி தான். அந்த காட்டின புள்ளி அம்மா தான் என் குறைய தீர்க்கறாங்க. நான் இப்ப 4 நாளா வந்துட்டு தான் இருக்கேன். என் கஷ்டத்தை தீர்க்கிறவங்க இவங்க தான். வேற யாரும் இல்ல. மத்த மனுஷங்களோட எனக்கு கடவுள் தான் நம்பிக்கை கொடுக்கும். வேற யாரும் இல்ல. நாங்க 4வது உச்சி பித்துக்காரங்க. இன்னைக்கு 4வது, நாளைக்கு 4வது, நாளைக்கு இன்னைக்கு 3வது உச்சி பூ. 4வது உச்சி பூ. நாங்க உச்சி பித்துக்காரங்க. இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் யாருக்காக வேண்டிக்கிட்டாங்களோ அவங்க வந்து இவங்கதான். இவங்களுக்காக தான் இவங்க வந்து 4 வருஷமா 13 வருஷம் ஆகுது. அவங்களுக்காக வந்து வேண்டுதலை நிறைவு பண்ண இவங்க வருஷம் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக எங்க இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்களாம். இப்ப அவங்கதான் இங்க பக்கத்துல இருக்காங்க. 2013 அடிபட்டேன். நான் இந்த ஊர் தான். அதாவது முடியாம நான் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஹாஸ்பிட்டல்லே ஆப்ரேஷன் பண்ணி இருந்தேன். அப்போ வந்து திருவிழா, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே நான் அடிபட்டது. ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணி 13 நாளே நிற்க வச்சார் டாக்டர். அதுக்கு இந்த எங்கள் கோயிலுடைய அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் என்னை காப்பாற்றினது. அடிப்படைக்குள்ளேயும் நான் அதை வேண்டிக்கிட்டு தான் இன்னைக்கு அடிப்படுது. இன்னைக்கு நல்ல மாதிரியாக எங்க ஆத்தா நல்ல மாதிரியா வச்சிருக்காங்க. அதனால எங்க வீட்டுக்காரங்க எனக்கு பெறாத்தி வச்சு வருஷம் 9 நாள் அங்கப்பிராணம் வருவாங்க. 9 நாள் அங்கப்பிராணம் வருவாங்க, ஒரு நாள் விடாம. குழந்தை உடனே உருவாயிடும். அதாவது எங்க இருந்தாலும் இல்லாத 10 வருஷம் குழந்தை இல்லைனாலும் திருப்பி அவங்களுக்கு குழந்தை உண்டு. அப்படிலாம் இருக்கக்கூடிய காலத்துல இந்த அம்மா வந்து உண்டாக்கி அங்காள பரமேஸ்வரி வந்து இருக்கிறாங்க. அது அங்காள பரமேஸ்வரி ஐயா பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வந்து சாங் போட்டுட்டாங்க. சாங் ஓடும் பொழுது காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வரும். அதனால மியூட் பண்ணிட்டு நான் பேசுறேன். ஐயா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சன்னதி வந்து ஒரு 12 வயசு சிறுவனால உருவாக்கப்பட்ட சன்னதின்னு சொல்றாங்க. அந்த சிறுவனுடைய சந்ததியர் தான் இந்த கோவில வந்து பூசாரி இந்த மாதிரி வந்து பராமரிக்கிறது, இந்த கோவிலுக்கு எல்லா தொண்டும் செய்யறது எல்லாமே அந்த கோவிலை சேர்ந்தவங்க தான். அந்த வகைராவை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாம இது ஊர் பொது கோவிலாகவும் ஒரு நாள் திருவிழாவும் ஒவ்வொரு மக்கள் எடுத்து பண்றதாகவும் வேற யாருமே வந்து ஷேரிங் கிடையாது. இப்போ ஒரு நாள் திருவிழா, பாட்டு கச்சேரி, லைட் செட்டிங், உணவு, அன்னதானம் இது எல்லாமே செய்யறாங்கன்னா அது ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவடைந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் அம்பாளுக்கு சிறப்பா, அமோகமா, சந்தோஷமா அவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு திருவிழா நடக்கும் இந்த கோவில்ல. நானும் இந்த கோவிலுக்கு 4 வருஷமா போயிட்டு இருக்கேங்க. 4 வருஷமா இந்த அங்காளம்மனை வந்து நான் தவறாம கரெக்டா இந்த திருவிழா டைம்ல நானே மறந்தாலும் இந்த ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. கண்டிப்பா நான் அந்த கோவிலுக்கு போவேன். இந்த டைம் நான் வந்து அவங்க மறந்துட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு கால் பண்ணேன். எப்பயும் சிவராத்திரி வந்து நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல மயான கொள்ளை நடந்துக்கிறதா இந்த கோவில்ல வந்து கொடி ஏத்துவாங்க. கொடி ஏத்தி ஒரு 10 நாள் திருவிழாவா இங்க நடைபெறும். 10 நாள் திருவிழாவும் அவ்வளோ ஒரு ஜெகஜோதியா நடக்குங்க. ஒவ்வொரு நாள் திருவிழாவும் அவ்வளோ ஒரு கிராண்டா ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் வந்து எல்லா சொந்தக்காரங்களோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு 10 நாள் திருவிழா இந்த கோவில்ல.
அதுவும் அந்த 9வது நாள் திருவிழா மயான கொள்ளை இருக்கு பாருங்க, அது சொல்லவே வேணாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொந்த பந்தங்கள் புடைசூழ அம்பாளுக்கு வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணி அங்காளம்மனை வந்து பார்க்கும் பொழுது கண் காண கண்கோடி வேணும். அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க அங்காளம்மன். கண்டிப்பா உங்களுக்கு நான் மயான கொள்ளை அன்னைக்கு உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஏன் சாங் ஓடுதுன்னு அதையும் சொல்லிடல. இந்த இடத்துலயே வந்து 2 அங்காளம்மன் இருக்காங்க. சின்ன அங்காளம்மன், இன்னொன்னு பெரிய அங்காளம்மன் சொல்றாங்க. ஒரு அங்காளம்மன் வந்து சைவமாகவும், இன்னொரு அங்காளம்மன் அசைவமாகவும் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஒரு அங்காளம்மன் வந்து மயான கொள்ளைக்காக மயானத்துக்கு போகும். இன்னொரு அங்காளம்மன் வந்து ஊரை சுத்தி வந்து கோவில்ல வந்து இறங்கிடும். அதாவது உற்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அங்காளம்மன் மட்டும் மயான கொள்ளைக்கு சூறையாட போவாங்க. ஒரு அங்காளம்மன் வந்து கோவில், அதாவது ஊரை மட்டும் தெருக்களை சுத்தி நம்ம கோவில்ல வந்து இறங்கிடுவாங்க அந்த அங்காளம்மன். ஆனா அந்த அதாவது சைவ அங்காளம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்ல வீட்டுக்கு வீடு தீபாராதனை வாங்கிட்டு கோவில்ல வந்து இறங்கிடுவாங்க. இந்த அங்காளம்மன் பாத்தீங்கன்னா மயானத்துக்கு போய் சூறையாடிட்டு அதுக்கப்புறம் வருவாங்கங்க. அதுதான் இந்த 2 கோவில் இருக்கு. அந்த 2 கோவில்ல ஒரு கோவில்ல சாங் ஆஃப்ல இருக்கு, ஒரு கோவில்ல சாங் ஆன்ல இருக்கு. அதனாலதான் காப்பிரைட் இஷ்யூவால நான் வந்து மியூட்ல போட்டு நான் பேசுறேன். இப்ப இந்த ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு புத்து இருக்கு பாத்தீங்களா? இந்த நாகாத்தம்மன் புத்து தான் ஆதி அங்காளம்மன் சொல்றாங்க. இந்த கோவில் எக்ஸ்டென்ஷனால இந்த அங்காளம்மன் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் கிராண்டா விரிவுபடுத்தி இப்ப இருக்கிற டெக்னாலஜி முறைப்படி கட்டியிருக்காங்க. ஆனா இந்த கோவில் முதல் முதல் உருவான இடம் பாத்தீங்கன்னா, அந்த முன்னாடி கேட் போட்டு புத்து வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துலதான். இன்னைக்கும் அந்த நாகாத்தம்மனுக்காக அந்த கோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்ப இந்த கோவில் ஸ்டார்டிங்ல ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அங்க வந்து இந்த நாகாத்தம்மன் உள்ள வர்றதுக்கும் வெளில போறதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆதி அங்காளம்மன் தோன்றின இடத்துலதான் இன்னமும் வந்து முதல் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சுவாமி கிட்ட வருவாங்க. இந்த சுவாமி இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப கட்டியிருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அம்பாள் வந்து அவங்களுக்கு செய்றாங்களோ பக்தர்களுக்கு, பக்தர்களும் அதே அளவுக்கு அம்பாளுக்கு வந்து வேண்டுதல் நிறைவு அடைஞ்ச பிறகு பக்தர்கள் வந்து அவங்க காணிக்கையா வந்து அம்பாளுக்கு செலுத்திடுறாங்க. இந்த பிங்க் கலர் ஷர்ட் இருக்காங்க இல்லையா? தீபார்த்தனை காட்டுறாங்க இல்லையா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி மணி காட்டியிருப்போம் இல்லையா? அந்த பெரிய மணி இவங்க வாங்கி வச்சது. அந்த சின்ன மணி பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணா வாங்கி வச்சதுன்னு சொல்றாங்க. இவங்களுடைய வேண்டுதல் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு காணிக்கையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? அவங்க ஹஸ்பண்ட்க்கு அடிபட்டு அவங்க வந்து அங்க பிரதேசனம் பண்ண வந்தாங்க. ஆமா. அங்க பிரதேசனம் பண்ண வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய உபயம். அவங்க தான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய உபயம். அதாவது மைக் செட்லேருந்து, லைட் செட்டிங்லேருந்து, உணவு முறை அன்னதானத்துலேருந்து, சுவாமி ஊர்வலம் போயிட்டு வர வரைக்கும், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே அவங்க தான் வந்து வப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் செலவு ஒரு உபயதாரர்களுக்கு மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஐயா வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு இடம் விக்கலாம்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த இடம் வித்த பிறகு இந்த ஆள் உயரத்துக்கு இருக்கு இல்லையா? இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு 2மே நேத்தி தான் வாங்கிட்டு வந்து சன்னதியில வந்து ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க செய்றாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அம்பாள் அவங்களுக்கு செய்றாங்க. அதனால வந்து பக்தர்களும் அவங்களுடைய நிறைவடைந்த சந்தோஷத்துல அம்பாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது ஏதோ செய்றாங்க. அதனால நீங்களும் பக்தராகிய நீங்களும் இந்த கோவிலுக்கு சென்று பயன்பெறுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அத வேண்டுதல் செஞ்சுட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கம்மிங் மண்டே வந்து இங்க மயான கொள்ளை நடக்குது. அந்த மயான கொள்ளையில கலந்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர். மங்களங்கப்பேட்டையிலேருந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த கோவில். கண்டிப்பா கோவிலுக்கு வந்து அங்காளம்மன் கோவில்னு சொன்னீங்கன்னா, காட்டுநிமிரி அங்காளம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோவில் சொல்லி ஸ்டாப்பிங் கேட்டாலே நிறுத்துவாங்க பஸ்ல, எல்லா பஸ்ஸும். ஓன் நீங்க காரோ இல்ல பைக்கோ இருந்தீங்கன்னா, நீங்க உளுந்தூர்பேட்டை வழியா வரலாம். மங்களம்பேட்டை வந்து மங்களம்பேட்டை வழியா வரலாம். நீங்க எந்த சைடா வரீங்களோ, அந்த மாரி உங்களுக்கு வந்து லொகேஷன் அண்ட் பிளேஸ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளில வந்து உற்சவர் சிலைலாம் இருந்தது. இந்த டோர் இங்க இருக்குங்க இல்லையா? ஆதி அங்காளம்மன் அந்த ஆர்ச் கிட்ட அங்க தான் வந்து
அங்காளம்மன் இருக்காங்க. அங்க கோல்டன் கலர் ஒரு டோர் தெரியுது பாருங்க. அந்த டோர் வழியா தான் நாகத்தம்மன் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நீங்க லில்லி அறுசுவை ஃப்ளவர அன்னதானம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இன்னைக்கு வீதி உலா இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் சாமி பட்டன பிரஸ் பண்ணி புத்து சப்ஸ்கிரைப் பல்லாக்கு பண்ணிக்கோங்க. அப்படியே கரகாட்டம் பக்கத்துல இருக்க பெல் எல்லாம் ஐகானை சீர கிளிக் பண்ணி சிறப்புமா ஆல் அவங்க குடுத்துக்கோங்க. செய்யறாங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் இது நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க அன்னதானம் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. நீங்களும் வந்து இந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வாங்க. வந்து அம்பாளுடைய அருள் பெறுங்க. அவ்ளோ ஒரு இயற்கையான சூழ்நிலையில ரம்மியமாக ரொம்ப விஸ்தாரமான இடத்தோட அம்பாள் கம்பீரமா காட்சி தராங்க. இங்க வந்தீங்கன்னா 2 அங்காளம்மன் இருக்காங்க. 2 அங்காளம்மன் அருள். இன்னொரு சிறப்பு என்னன்னா 2 அங்காளம்மன் இருக்காங்க. அந்த கோவில உங்களுக்கு இன்னொரு நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க லில்லி ஃப்ளவர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, செகண்ட் டைம் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காட்டு நெமிலிலேருந்து யாராவது இந்த வீடியோஸ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த அங்காளம்மன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்காளம்மனுடைய சிறப்புகளும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கோவிலோடைய சிறப்புகள், அதாவது உங்க ஊரின் பெருமைய நீங்க வந்து இந்த கமெண்ட் கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து உற்சவத்துக்கு ரெடியா இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.